Hi viewers, welcome to SS Academy channel. இன்னைக்கு நம்ம 10th Physics Unit 5 Acoustics lesson discuss பண்ணலாம். Let us discuss introduction first. Sound plays a major role in our lives. Okay, sound வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்க்குறோம். We communicate each other mainly through sound. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னா நம்ம இந்த ஒலிகளை தான் பயன்படுத்துகிறோம். Okay, in our daily life we hear a variety of sounds produced by different sources like humans, animals, vehicle horns, etc. ஓகே, ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், வாகனங்கள், விலங்குகள் இதெல்லாம் எழுப்புகிற அந்த பல்வேறு வகையான ஒலிகளை நம்ம வந்து கேட்குறோம். ஓகே, அதில் ஒலி அலைகள்னால் என்ன, சவுண்டு வேவ்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். By touching a ringing bell or a musical instrument while it is producing music. ஒரு ஒலிக்கும் மணியோ அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அது என்னது, ஒரு வைப்ரேஷன் ஆகுது அதுலேருந்து. ஓகே, ஸோ த வைப்ரேட்டிங் பாடிஸ் ப்ரொடியூஸ்டு எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். ஓகே, அந்த அதிர்வடிகிற வைப்ரேட் ஆகிற அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது, ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா அலை வடிவத்தில் இருக்குது, வேவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த அலைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சவுண்டு வேவ்ஸ், விச் ஆர் நத்திங் பட் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நெட் அலைகள், லாஞ்சிடியூனல் வேவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூனல். ஒலி அலைங்கிறது என்னது, ஒரு லாஞ்சிடியூனல் வேவ்ஸ், நெட் அலை. ஓகே, தட் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம். அது வந்து எல்லா ஊடகத்துலேயும் எல்லா மீடியத்துலேயும் ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடு, லிக்விடு, கேஸஸ் அப்படின்ட்டு. ஓகே, பட் த ஸ்பீடு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். சாலிடா, லிக்விடா, கேஸஸா, அதை பேஸ் பண்ணி தான் அதோட ஸ்பீடு வந்து லாஞ்சிடியூனலோட ஸ்பீடு இருக்கும். ஓகே ஓகே so as a sound travels through a medium, the particles of the medium vibrates along the direction of propagation of the wave. இப்போ ஒரு ஒலி அலை பரவுதுன்னா அது எந்த வைப்ரேட் ஆகுதோ அந்த எனர்ஜி, ஓகே, துகள்கள் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிற அந்த டைரக்ஷன்ஸ்லேயே தான். ஓகே, ஸோ த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் அந்த டைரக்ஷன்ஸ்லேயே தான் அதோட ப்ராபகேஷன் ஆஃப் த வேவ், ஒலி அந்த நெட் அலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கித்தார் நம்ம இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். கித்தார் இசைக்கும் போது அந்த வைப்ரேட் ஆகிற அந்த அலைகள், அந்த பார்ட்டிகல்ஸ் எந்த டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ஸில் தான் என்ன ஆகுது, இந்த அலைகளும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அடுத்து த கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தட் ஃப்ரீக்வன்சிஸ். அதில் 3 இருக்குது. ஆடிபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஓகே, இப்போ ஆடிபிள் வேவ்ஸ்னால் நம்ம காதுகளால் கேட்க முடியும் இந்த waves. Okay, sound waves. Okay, for the example sir, 20 hertz and 20,000 hertz. The frequency range எப்படி இருக்கணும்னா between 20 hertz to 20,000 hertz வரைக்கும் இருக்கிற சவுண்ட் ஒலி அலைகள் நம்மளால கேட்க முடியும். அடுத்து இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், இது வந்து குற்றலைகள் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து 20 hertz. ஓகே, குறைவான அதிர்வெண்ணுடைய ஒலி அலை ஆகும் இது வந்து. ஓகே, இது வந்து நம்ம மனிதர்களால் கேட்க முடியாது, cannot heard by the human ear. For the example, இந்த அதிர்வலையில் கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்துகிற அந்த ஒலி, ஓகே, சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை வேவ்ஸு, ஓகே, ஓசன் வேவ்ஸு, இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எர்த்குவேக்கு, இந்த சவுண்ட்ஸெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. தென் நெக்ஸ்ட்டு மீ ஒலிகள், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். இது வந்து கிரேட்டர் தென் 20 கிலோ ஹர்ட்ஸ். ஸோ கிரேட்டர் தென் 20 கிலோ ஹர்ட்ஸுங்கிறதால நம்ம ஹியூமன் இயர் cannot detect these waves. Okay, but certain creatures like mosquito, dog, bats, நம்ம காதுகளால் மனிதர்களால் கேட்க இயலாது. ஆனால் கொசு, நாய், வௌவால், ஓகே, இந்த மாதிரி போன்ற உயிரினங்களால் இது என்ன பண்ண முடியும், கேட்க இயலும். இந்த வௌவால் ஏற்படுத்துகிற பேட்ஸ், டால்ஃபின்ஸ் கேன் டிடெக்ட் திஸ் வேவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பேட்ஸ். வௌவால் ஏற்படுத்துகிற ஒலினையும் மீ ஒலிக்கு எடுத்துக்கோட்ட அல்ட்ராசோனிக் வேவ்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். 20 ஹர்ட்ஸ்லேருந்து 200 மெகா ஹர்ட்ஸ் வரைக்கும் இந்த டயக்ராமில் நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்டு லைட் வேவ்ஸ். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சவுண்டுன்னா என்னது, இட்ஸ் அ மீடியம் ரெக்கார்டு. சவுண்டு ப்ராபகேட் ஆகணும்னாங்கிறது ஒரு மீடியம் ரெக்கார்டு. ஓகே, லைட்டுக்கு என்னது, மீடியம் இஸ் நாட் ரெக்கார்டு. ஓகே, ஒலி அலைகள் லைட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகணும்னா பரவுவதற்கு ஊடகம் வந்து எதுவுமே தேவை இல்லை. ஓகே, ஆனால் சவுண்ட் வேவ்ஸ் ஃபார்ம் ப்ராபகேட் ஆகணும்னா அங்கே என்ன இருக்கணும், சாலிடு, லிக்விடோ, கேஸஸோ ஏதோ ஒரு மீடியம் வந்து நமக்கு தேவைப்படுது. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூனல் வேவ்ஸ். இது வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து நெட் அலைகள் பார்க்குறோம். லைட் வேவ்ஸ் வந்துட்டு குறுக்கலைகள். லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், இது வந்து குறுக்கலைகள்.
சவுண்ட் வேவ்ஸோட வேவ் லென்த் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். பட் லைட்டோட வேவ்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் த 4 × 10⁻⁷ மீட்டர் டு 7 × 10⁻⁷ மீட்டர். திஸ் ஆல் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் 340 மீட்டர் செகண்ட் /-1 at NTP. லைட் வேவ் வந்துட்டு எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா ஏரில் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் /-1. இது வந்து ப்ராப்ளம்க்கும் நம்ம இந்த ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஓகே, hope you understand. Then next, velocity of sound waves. When you talk about the velocity associated with any wave, ஓகே, ஸோ ஒரு அலை திசைவேகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா there are 2 velocities இருக்குது, 2 velocities இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அண்டு வேவ் வெலாசிட்டி. 2 வெலாசிட்டி நம்ம பார்க்குறோம். இதில் SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னா சம் மீட்டர். ஓகே, SI அலகு வந்துட்டு என்னது மீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா என்னென்னு பார்க்கலாம். The velocity with which the particles of the medium vibrate. ஒரு ஊடகத்தில் இருக்கிற அலை வடிவில் ஆற்றலை கடத்துவதற்கு என்ன பேர்? துகள் அதிர்வடியும் திசைவேகம் தான் துகள் திசைவேகம் அப்படிங்கிறோம். ஓகே, இன் ஆர்டர் ஆஃப் டு டிரான்ஸ்ஃபர் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் த வேவ் இஸ் கால்ட் த பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ பார்ட்டிகல்ஸ் எங்கே வைப்ரேட் ஆகுதோ அந்த திசைவேகம் தான் என்னென்னு சொல்கிறோம்? பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு வேவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டஸ் த ட்ராவல் த்ரூ த மீடியம். ஒரு ஊடகத்தில் அலை பரவணும் அப்படின்னா அது திசைவேகம் இல்லைனா அலை திசைவேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். The velocity which the wave travel through the medium is called wave velocity. In other words, எப்படி சொல்லலாம்? The distance traveled by the sound. ஓரளவு காலத்தில் ஒரு ஒலி அலை பரும் தூரத்தை இது வந்து குறிப்பிடலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைமுக்குள்ளே அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. By distance traveled by a sound wave in unit time is called the velocity of a sound wave. So therefore எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம டெஃபினேஷன் எழுதிடலாம். Velocity is equal to distance by time taken. If the distance traveled by one wave is taken as the one wavelength. ஓகே, அப்போ அலையானது லாம்டா அப்படின்ற தூரத்தை டீங்கிற காலத்தில் கடந்து சென்றுச்சுன்னா அது அலை திசை வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ராபகேஷன் இஸ் 1 time period. அப்போ ஸோ V is equal to velocity, V is equal to lambda divided by T. Lambda is the wavelength, T is the time taken. Okay. Then next, the velocity can be defined as the distance traveled per second. ஒரு வினாடியில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் திசைவேகம். சவுண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு பொறுத்து எப்படி பண்ணலாம்? 1/T அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கேன் பி ரிட்டன் as the V is equal to n lambda. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸு இது வந்து லாம்டா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் மேக்ஸிமம் இஸ் சாலிட்ஸு. சவுண்டு வேவ் வந்து எங்கே வெலாசிட்டி திசைவேகம் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா சாலிட்லையா லிக்விட்லையா கேஸஸ் தான் பார்த்தோம்னா சாலிடில் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவே கேஸஸில் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, கேஸஸில் தான் லீஸ்ட் இன் தி கேஸஸ். ஓகே, அப்போ எது சாலிடு லிக்விட் கேஸஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திரவ வாயு, அதாவது சாலிட் velocity solid greater than velocity of liquid is the greater than velocity of gases சொல்லி பார்க்கணும். Okay, it's a very important. Then next, factors affecting velocity of sound. Effect of density. The velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density. இப்போ வாயுக்குள்ள ஒளியின் திசைவேகம் அந்த அடர்த்திக்கு இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவல் இருக்கும்னு பார்க்குறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. ஸோ அப்போ V is directly proportional to the root of 1/Dன்னு பார்க்குறோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தோம்னா the velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. இதுவும் என்னது வெப்பநிலையோட இருமடி மூலத்திற்கு இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டினா அதோட டென்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. அடர்த்தியின் இருமடி மூலத்துக்கு இருந்துச்சுன்னா அது டென்சிட்டி. டெம்பரேச்சரோட வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவல் இருந்துச்சுன்னா அது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு இங்கே V0 is the velocity of sound in the gas at 0 degree Celsius. ஸோ அப்போ V0ங்கிறது வந்து 0 டிகிரி வெப்பநிலையில் வாயுக்குள்ள ஒளியின் திசைவேகம் அப்படின்னு பார்க்குறோம். ஏரில் எப்படி இருக்கும்? ஏரில் வந்து வெலாசிட்டி பார்த்தோன்னா காற்றுக்கு V0 is equal to 331 meters second to the power of minus. ஸோ இது 1 mark கொஷின்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு, so the velocity of sound changes by 0.61 meters second to the power of -1 when the temperature changes by 1 degree Celsius. ஸோ அப்போ 1 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த 0.61 மீட்டர் செகண்ட் ஆகுது அதிகரிக்குது.
அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் காற்றில். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ when humidity increase ஆகுது அப்படின்னா the speed of sound என்ன ஆக ஆரம்பிக்குது, அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியினோட திசை வேகமும் என்ன ஆக ஆரம்பிக்குது, அங்கே அதிகரிக்குது. அதனால தான் மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வர சவுண்டு கூட நம்மளால் தெளிவாக கேட்க முடியுது. ஓகே, திஸ் யூ கேன் ஹியர் சவுண்ட் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் கிளியர்லி டியூரிங் ரெய்னி சீசன். ஓகே, then next it's a very important speed of sound in different media, solid la, liquid la, gases la எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இருக்குது, இது இம்பார்ட்டண்டாக 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அயனில் எவ்வளோ, காப்பரில் எவ்வளோ, வாட்டரில் எவ்வளோ, ஏரில் எவ்வளோன்ட்டு. ஓகே, இது பை கட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒளியின் எதிரொலிப்புனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வால் இருக்குது, இந்த சவுண்டு ஸோ when sound wave travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. இப்போ நம்ம ஒரு ஊடகத்தில் நம்ம ஒரு ஒளியை அனுப்புகிறோம் அப்படின்னா அது ரெண்டாவது ஊடகத்தில் திருப்பி அனுப்பப்பட்டு முதல் ஊடகத்திலிருந்து இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு, ஓகே, செகண்ட் வால்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வால் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டு மீடியத்துலேருந்து அது திருப்பி நமக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, திஸ் phenomenon is known as the reflection. இதை என்ன சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். In simple reflection, refraction of sound is actually similar to the reflection of light. இது என்னது லைட் லெசன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, ரிஃப்ராக்ஷன் என்ன, அதுவும் சவுண்ட் வேவ்ஸ் என்னது சேம் தான். ஓகே, ஸோ thus bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound அப்படின்னு பார்க்குறோம். ஸோ the waves that strikes the interface are termed as the incident wave and the waves that bounce back are termed as the reflected waves. ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிரும் அதில் படுகதிரும் எனவும் ரெண்டாவது ஊடகத்தில் பட்டு திருப்பி வர கதிர் எதிரொலித்த கதிர் எனவும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். த இன்சிடென்ட் வேவ் த நார்மல் டு த ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் and the reflected wave at the point of incident lie in the same plane. ஓகே, இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு சேம் பிளைன்லேயே இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் the angle of incident is equal to the angle of reflection. ரெண்டுமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சமமாக இருக்கும்னு பார்க்குறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸில். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ டென்சர் மீடியம். அடர்மிக ஊடகத்தில் விளிம்பில் ஒளி அலைகளோட எதிரொலிப்புனா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ லாஞ்சிடியூடல் வேவ் ட்ராவல் இன் எ மீடியம், லாஞ்சிடியூடல் நெட்டலை ஒரு ஊடகத்தில் பரவுது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம், கம்ப்ரெஷன்ஸும் ரேர்ஃபேக்ஷன்ஸும் இருக்குன்னு பார்க்குறோம். சப்போஸ் எ கம்ப்ரெஷன் ட்ராவலிங் இன் ஏர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ரீச்சஸ் எ ரிஜிட் வால். ஓகே, ஸோ அப்போ ரிஜிட் வாலில் இது மோதுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த கம்ப்ரெஷன் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் எஃப் ஆன் த ரிஜிட் வால். ஓகே, ஸோ அப்போ மோதிக்கொள்ளும் போது இறுக்கங்கள் கம்ப்ரெஷன் வந்து அந்த வாலை நோக்கி என்ன பண்ணுது, எஃப்ங்கிற ஒரு விசையில் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ in turn the wall exerts an equal and opposite reactions. ஸோ இப்போ வாலில் போயிட்டு அந்த ஒரு நெட்டலை மோதும் போது அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்லையா, அது என்னென்னு பார்க்குறோம், ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு -Fன்னு எழுதலாமா, சமமான எதிர் திசையில் தானே நகருது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு -F ஆன் த ஏர் மாலிகூல்ஸ். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் எ கம்ப்ரெஷன் நியர் த ரிஜிட் வால். இது வந்து அந்த சுவற்றிற்கு பக்கத்துலேயே அந்த ரிஜிட் வாலுக்கு நியரஸ்ட்லேயே இருக்குது இந்த கம்ப்ரெஷன் பார்க்குறோம். தஸ் எ கம்ப்ரெஷன் ட்ராவலிங் டுவோர்ட்ஸ் த ரிஜிட் வால் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் எ கம்ப்ரெஷன். மறுபடியும் அது என்ன ஆகுது, சுவத்துக்கு அருகில் இருந்துட்டு திரும்பியும் மோதே இறுக்கங்களாகவே எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ரிஃப்ளெக்ஷன், அந்த சுவற்றுக்கு பக்கத்துலேயே இறுக்கங்களாகவே அது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகுது, கம்ப்ரெஷனாகவே ரிஃப்ளெக்டட் ஆகுது, பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அட் எ ரேரர் மீடியம். Okay, so consider a wave traveling in a solid medium striking on the interface between the solid and the air. So the compression exerts a force F on the surface of the rarer medium. As a rarer medium has a smaller resistance for any deformation, the surface of separation pushed backward. இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ரேரர் மீடியமும் டென்சர் மீடியம் இது பிக் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரேரர் மீடியம்னா என்ன, டென்சர் மீடியம்னா என்ன, டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸ்லேயும் செப்பரேட்டாக கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளைன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸஸ். சமதளத்தில் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எப்படி எதிரொலிக்குது அப்படின்ட்டு. when sound waves are reflected from a plane surface, இப்போ சமமாக இருக்கிற ஒரு பிளைன் சர்ஃபேஸஸில் சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்டட் ஆகுதுன்னா the reflected waves travel in a direction
அது ஒளி எதிர்ப்பதுக்கு ஒரு விதி வந்து பயன்படுது. அதுனா அக்கார்டிங் டு த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்டட் ஆகுது. த இன்டென்சிட்டி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ் இஸ் நெய்தர் டிக்ரீஸ்டு நார் இன்க்ரீஸ்டு. ஓகே, அந்த மாதிரி ஒளி அலை எதிரொலிக்கும் போது அது என்ன ஆகுது, ஒளி அலையோட அந்த செறிவு வந்து என்ன ஆகுது, இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பண்ணோம். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகிறதும் கிடையாது, கூடுவதோ அல்லது குறைவதோ கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கோஸ், எதிரொலிப்புனா என்ன? எக்கோனாவே என்னது, ரீப்ரொடியூஸ்டு டியூ டு த ரிஃப்ளெக்ஷன். சவுண்டு வந்து என்ன ஆகுது, ரீப்ரொடியூஸ் ஆகுறது. அதை என்ன சொல்கிறோம், எக்கோஸ் ஆஃப் த ஒரிஜினல் சவுண்டு ஃப்ரம் த வேரியஸ் ரிஜிடு சர்ஃபேசஸ் as such as a walls, ceiling, surface of mountains. இப்போ பெரிய மலையில் நின்று நம்ம சவுண்டு ஒலி அலைகள் ஏற்படுத்துகிறோம்னா அந்த மலையில் போய் மோதி திருப்பி அது என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்டட் ஆகி வரதான் வந்து பார்க்குறோம் எக்கோஸ், எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, persistence of hearing for human ear is 0.1 seconds. 0.1 செகண்டுக்குள்ளேயே அது என்ன இருக்கும், அது அவ்வளோ நேரம் தான் அது என்ன இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். Okay, so this means that you can hear two sound waves clearly if the time interval between the two sound at least 0.1 செகண்ட். இப்போ நம்ம ரெண்டு ஒலி அலைகளை ஏற்படுத்துகிறோம்னா முதல் அலைக்கும் இன்னொரு அலைகளுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.1. ஓகே, அந்த கால இடைவெளி இன்டர்வலில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சவுண்டு வேவ்ஸ் நம்மளால் கேட்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கும், மினிமம் டைம் கேப் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் எக்கோ ஓகே அப்படின்னா 0.1 செகண்ட் தான். ஓகே, the next, so the velocity is equal to another distance traveled by sound by time taken, already we know. So அப்போ என்ன எடுத்துக்கிறோம், அந்த time taken யூஸ் பண்ணி thus the minimum distance required to hear an echoes. மினிமம் நம்ம எவ்வளோ நம்ம காதுகளால் கேட்க முடியும்னா 1/20th part of the magnitude of the velocity of the sound in the air. இவ்வளோ தான் நம்மளால கேட்கும். 1/20 பகுதியாக இருந்தால் மட்டும் நம்மளால் காதுகளால் அதை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும் இந்த எக்கோ சவுண்ட்ஸை. If you consider the velocity of sound as 344 meters second to the power of -1. அப்போ ஒளியில் காற்றலோட திசை வேகம், இது கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. 344 meters second to the power of -1. The minimum distance required to hear an echo is, minimum எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளால எக்கோ கேட்க முடியும்னா 17.2 meter. Okay, hope you understand. The next, applications of echo. Some animals communicate with each other over long distance and also locate objects by sending the sound signals and receiving the echo as reflected from the targets. ஓகே, ஸோ ஒரு விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஒலி அலைகளை ஏற்படுத்தினா அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கே பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்குது. அந்த ரிசீவிங் எக்கோஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்குது. அதுக்கடுத்து இந்த பிரின்சிபல் ஆஃப் யூஸ்ட் இன் அப்ஸ்ட்ரக்டிக் அல்ட்ராசோனோகிராஃபி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க மகப்பேறு துறையிலெல்லாம். ஓகேவா, டு கிரியேட் a real time visual image of developing embryo or fetus in the mother's uterus. This is safe testing tool. ஓகே, ஸோ இப்போ நம்ம தாயினோட கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அல்ட்ராசோனோகிராஃபிக் யூஸ் பண்ணி தான், எக்கோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து எந்த ஒரு ரேஸ் தீங்காக விளைவிக்கிற எந்த ஒரு கதிர்களுக்கும் இதுலேருந்து பயன்படுத்தப்படுறது கிடையாது, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு இது கிடையாது. ஓகே, எக்கோ இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். எக்கோ நம்ம எதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டு வேவ்ஸ் இன் எனி மீடியம், ஒளியின் திசைவேகத்தை கண்டறியறதுக்கு தான் இந்த எதிரொலி இந்த எக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட். எதிரொலி முறையில் ஒளியின் திசைவேகத்தை எப்படி காண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கிறோம். மெஷர் டிஸ்டன்ஸ் டிங்கிற டிஸ்டன்ஸில் சோர்ஸ், சவுண்டு பல்ஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் யூஸிங் த மெஷரிங் டேப். ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பிற்கும் இடையே இருக்க தொலைவு டிங்கிறத வச்சு ஒரு மெஷரிங் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒளி மூலத்திலேருந்து அருகில் தற்போது ஒளி சமிகைகள் ஒளி மூலத்திற்கு வெளிப்படும். த ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட்ஜசன்ட் ஆஃப் த சோர்ஸ். சவுண்ட் பல்ஸ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்வல் பிட்வீன் த இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் அட் விச் த சவுண்ட் பல்ஸ் இஸ் சென்ட் அண்ட் த இன்ஸ்டன்ட் அட் விச் த எக்கோ இஸ் ரிசீவ்டு. சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எக்கோ ரிசீவ் ஆகிறதுக்கும் இன் பிட்வீன் கேப்பில் இருக்க அந்த டைம் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், டீன் நோட் பண்ணிக்கிட்டு அதே ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம சவுண்டுக்கும் எக்கோக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு பார்த்திங்கன்னா the sound pulse emitted by the source
travel at total distance 2D while traveling from the source to the wall and then back to the receiver. ஓகே, அது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து 2Dன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 2D டிவைடட் பை டி, 2D டிவைடட் பை டைம் டேக்கன் பார்க்குறோம். இது கால்குலேஷன் ஆஃப் த சவுண்டுக்கு. தென் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஒலி எதிரொலிப்பாட்டைனா என்ன, சவுண்டு போர்டுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சவுண்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்லி கர்வ்டு சர்ஃபேஸஸாக இருக்கும். இது வந்து கான்கேவ் லென்சஸ், குளிர்ந்த பகுதிகளுக்கு தான் இது, பரப்புகளில் இது குளிர்ந்த இல்லைனா வளைந்த பகுதிகளில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டோரியம் ஹால்ஸ் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்டு. The board is placed such that the speaker is at the focus of the concave surfaces. The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. இப்போ தியேட்டரில் பெரிய இசை அரங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பீக்கர்ஸ், அது வந்து எதிரொலிக்கும் இல்லையா நமக்கு, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிக தரத்தோட பார்வையாளர்களை வந்து அந்த சவுண்டு வந்து சென்றடைகிறதுக்கு இது பயன்படுதுன்னு பார்க்குறோம். ஏர் ட்ரம்பட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து யூஸ்ஃபுல் பை பீப்புள் ஹூ ஹாவ் டிஃபிகல்ட் டு ஹியரிங். யாருனால சரியாக காது கேட்காம இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு இந்த ஏர் ட்ரம்பட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ த ரிஃப்ளெக்டட் பை இட்ஸ் the sound from the sources fall into the void and the end and are reflected by its wall into the narrow part of the device. This helping in concentrating the sound. ஓகே, இது வந்து இந்த ரொம்ப குறுகலான பகுதியிலிருந்து நமக்கு வர அந்த ஒலி எல்லாம் குவிச்சு வச்சுட்டு நமக்கு காதுகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏர் ட்ரம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்சன்ட்ரேட் ஆகுது. ஓகே, செறிவோட செவிப்பறையை அடையிறதுக்கு இது வந்து என்ன பண்ணுது, பயன்படுதுன்னு பார்க்குறோம். காது கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏர் ட்ரம்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெகாஃபோன்னா என்ன, கூம்பு ஒலிபெருக்கி. இது நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த டிராஃபிக் போலீஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம பார்த்துருப்போம். மெகாஃபோனு ஹார்ன் ஷேப்பில் கூம்பு ஒலிபெருக்கின்னு சொல்லுவோம். இட்ஸ் யூஸ்டு டு அட்ரஸ் எ ஸ்மால் கேதரிங் ஆஃப் பீப்புள். ஒரு சின்ன குழல் வடிவத்தில் இருக்கிற கருவி. ஸோ அந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு நடுவில் நம்ம பேசுகிறது எல்லாரையும் ரீச் ஆகிறதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் இதில். ஸோ திஸ் வாய்ஸ் கேன் பி ஹியர்ட் லவுட்லி ஓவர் ஏ லாங் டிஸ்டன்ஸு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சவுண்ட் என்ன கேட்கும், ரொம்ப கிளியராக கேட்கும்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ டாப்ளர் எஃபெக்ட், இந்த டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் டிக்ரீஸ். இப்போ ட்ரெயின் வருது அப்படின்னா, ஸோ த மூவிங் ட்ரெயின் அப்பியர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிச் ஆஸ் இட் அப்ரோச்சஸ் ஏ ஸ்டேஷனரி லிசனர் அண்ட் இட் அப்பியர்ஸ் டு டிக்ரீஸ் ஆஸ் த ட்ரெயின் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். நம்ம பக்கத்தில் வரும்போதும், ட்ரெயின் வந்து இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க வேகமாக, நம்ம பக்கத்தில் வரும்போதும் தூரமாக விலகி செல்லும் போதும் இருக்கிற அந்த சவுண்டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம், இந்த டாப்ளர் எஃபெக்டில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த அதிர்வெண்ணில் ஏற்படுற அந்த தோற்ற மாற்றத்தை தான் முதல்ல இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸை தான் யார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்சர்வ் பண்ணது கிறிஸ்டியன் டாப்ளர் அப்படின்ற ஆஸ்திரேலியன் மேத்தமெட்டிஷியன் தான். இது வந்து ஃபிசிஸ்ட், இவர் வந்து ஒரு ஃபிசிஸ்ட்டு, இவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணார். He observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency. Okay, so produced by the sources whenever there is a relative motion between the source and the listener. Source-க்கும் listeners-க்கும் in between gap-ல இருக்கிற வேறுபாடு டிஸ்டன்ஸை தான் இவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட்டு இதில் த லிசனர் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் எ ஸ்டேஷ்னரி சோர்ஸ். இப்போ ஒரு நம்ம கேட்குறவங்கள விட்டுட்டு ஒளி மூலத்தையோ நோக்கியோ அல்லது விலகியே செல்லுது அப்படின்னாலோ, இல்லை சோர்ஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி லிஸ்னர், நம்மளை விட்டு விலகி செல்லினாலும் சரி, நம்மளை நோக்கி வந்தாலும் சரி, இல்லை விலகி சென்றாலும் சரி, அந்த ஒளி மூலம் போத் த சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவோர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஒன் அதர். ரெண்டு பேருமே விலகி சென்றாலும் சரி, கேட்குறாரோ சரி, இல்லை ஒலி எழுப்புறவங்க ரெண்டு பேருமே விலகி சென்றாலும் சரி, த மீடியம் மூவ்ஸ் வென் போத் சோர்ஸஸ் அண்ட் லிசனர் ஆர் அட் ரெஸ்ட். ரெண்டு பேருமே ஓய்வு நிலையில் இருக்கும்போதும் சரி. ஓகேவா? இது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் சிம்பிளி ஆஃப் கால்குலேஷன் இட் இஸ் அஸ்யூம் தட் த மீடியம் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, அப்போ என்ன ஆகுது, ஊடகத்தோட திசைவேகம் என்ன ஆகுது, இங்கே வெலாசிட்டி என்ன ஆகுது, சுழி ஆகுது, 0 ஆகுது. ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் 0 ஹியர். Okay, so let S and L be the source and the listener ன்னு எடுத்துக்கிறோம். V is velocity of source and velocity of listener எடுத்துக்கலாம். Okay, as the distance between the decreases, the apparent frequency will be more than the actual source frequency.
ஸோ அப்போ கேட்குனருக்கும் லிசனருக்கும் இருக்கிற அந்த அதிர்வெண் வந்து உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் n அண்ட் n ப்ரைம் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி n அதிர்வெண் வந்து n 2 எடுத்துக்கலாம், n ப்ரைம்னு. ஸோ த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு by the source and the sound absorbed by the listener respectively. பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். n prime is equal to v plus vl divided by v minus vs into n. Okay. So let us consider different possibilities of motions of the sources and the listener. பல்வேறு சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கும். கேட்குறவங்களுக்கும் ஒலி எழுப்புறவங்களுக்கும் நடுவில். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஒலி மூலம் மற்றும் கேட்பவரின் நிலை குறிப்பு. ஓகே, இந்த டேப்லெட் காலம் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி ஒலி மூலம் கேட்குனருக்கும் விலகி ஒலி எழுப்புபவர்களுக்கும் விலகி செல்வர்களுக்கும் நடுவில் நடக்கிற அந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டிஸ் அதெல்லாம் தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேப்லெட் காலத்தில். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு பார்க்கலாம். வென் சோர்ஸ் எஸ் அண்ட் லிசனர் எல் போத் ஆர் அட் ரெஸ்ட். 2 பேருமே ஒலி மூலம் மற்றும் கேட்குனர் 2 பேருமே ஓய்வு நிலையில் இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா when S and L move in such a way that distance between them remains constant. ஒலி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகர்றாங்க. ஓகே, அப்படின்னா அப்படி இல்லைனா when source S and L are moving in a mutual perpendicular direction. ரெண்டுமே மியூச்சுவலாக ஒரு செங்குத்தாக நகரும் போது என்ன ஆகுது அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு இஃப் த சோர்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அலாங் வித் த லிசனர் இஸ் மூவிங். இப்போ ஒலி மூலம் வந்து ஒரு வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வந்து வட்டப்பாதையில் நகராரு அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷன்ஸில் நம்ம எல்லாமே எப்படி இருக்கும், அதிர்வெண்ணுக்கு சமமாகவே இருக்கும். ஒலி மூலமும் அதிர்வெண்ணும் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்டில். தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட் பார்த்தோம்னா டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல்ஸில் இந்த டாப்ளர் எஃபெக்ட் பயன்படுத்துகிறோம். ட்ராக்கிங் சேட்டிலைட்ஸ்லையும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த டாப்ளர் எஃபெக்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். ரேடார், ஓகே, ரேடார்லேயும் நம்ம என்னென்னு பயன்படுத்துகிறோம், இந்த radio waves are sent, the reflected waves are detected by the receiver. ரேடார்லேயும் நம்ம டாப்ளர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். தென் சோனார்லேயும் நம்ம கடலோட ஆழத்தை அளவிடுறதுக்கும் இந்த சோனார் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறோன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, hope you understand this lesson. If you have any doubt means put into the comment box. Thank you, all the best.